வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுங்கம்மா. ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுமா. எண்ணெய் காஞ்சிச்சிங்கம்மா. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மிளகா வந்து கொஞ்சம் கலர் மாற்றமா. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணுமா. வெங்காயத்திலே ஒரு ஸ்டார் பூ போட்டுருங்க. பிரிஞ்சி இலை 2 பட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த பதத்துக்கு வரணுமா. வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வந்து நான் பொடியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் அதிகமாக போடலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி இருந்தாலே போதும், அதிகம் தக்காளி போடாதீங்க. நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்கம்மா. அந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நமக்கு. லைட்டாக உப்பு போட்டுங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரும்போது நமக்கு வந்து பச்சை கருவேப்பிலை போடுறோம். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போடுறோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறோம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. இதை நல்லா வதங்கிட்டோம். இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த வாசனைலாம் நமக்கு இதிலே வந்து இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடணும். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வேக வச்சு வச்சுருக்கோம்மா. மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதி இது நல்லா வெந்து பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துருச்சுனாலே போதும். நமக்கு இங்கே வறுக்கும் போது மிச்சம் வெந்துடும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ சிக்கன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற போகிறது கிடையாது. இப்படியே வந்து நல்லா வறுக்க போகிறோம். நம்ம வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக உப்பு தேவையான அளவு போடுங்க, அதிகமாகிடக்கூடாது. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இதிலே வந்து நல்லா செவந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். பாருங்கம்மா, நல்லா வந்து கலர் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலரில் இருக்கணும் சிக்கனு. இப்போ கொஞ்சம் பெப்பர் போடுறோம். மேலே மிளகுத்தூள் அப்படியே தூவி விடுங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி போடுங்கம்மா. அந்த வாசனைலாம் நல்லா சாராக இறங்கும்ல. அவ்வளோதான்மா, கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.